இருந்த காட்டுல உணவு நேரம் கிடைக்காதால சோனாக்குருவியோட குடும்பமும் காலக்காகத்தோட குடும்பமும் வேற ஒரு புது காட்டை தேடி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்தவங்க ஒரு பசுமையான காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல இவங்களுக்கு தேவையான பழங்களும் தானியங்களும் தாகத்தை தணிச்சுக்க தேவையான நீரோடைகளும் நிறைய இருந்துச்சு. இந்த காட்டுக்கு வந்ததும் காங்கள் 2 பேரும் காலியா இருந்த மரக்கட்டைகளால வீடு ஒண்ணு பாத்துட்டாங்க. காலுஜி, அந்த வீட்டை பார்த்தா ரொம்ப நாளா இதுல யாருமே வசிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீட்டை நாம நமக்கு சொந்தமாக்கிப்போம். ஆமா கோரி, அதுதான் நல்ல ஐடியா. நமக்கு வீடு கட்டுற வேலையும் மிச்சமாகும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த சோனா குருவி தன்னோட குழந்தைங்க அழைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போச்சு. சோனா, இந்த வீடு நாங்க 2 பேரும் இருக்கதான் சரியா இருக்கும். நீனும் உன்னோட குழந்தைங்களும் ராத்திரி தங்கறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. கௌரி அக்கா, நான் இந்த வீட்டுல நிரந்தரமா தங்கறதுக்காக வரல. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க தங்கறதுக்காக வீடும் இல்ல கூட கட்ட முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த வீட்டுல தங்கிக்குவோம். சோனா, குழந்தைங்களோட சத்தம் கேட்டாலே எனக்கும் என்னோட கணவருக்கும் தூக்கம் வராது. அதனால இன்னைக்கு ராத்திரி கூட நீங்க தங்க முடியாது. தயவு செய்து வேற இடம் பாத்துக்கோ. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துச்சு. அம்மா அம்மா, இன்னைக்கு ராத்திரி நாம எங்கம்மா தங்குறது? எனக்கு இப்பவே ரொம்ப குளிரா இருக்குமா. நாம தங்கறதுக்கு சீக்கிரமா ஒரு இடம் பாருங்க. குழந்தைங்களா, கவலைப்படாதீங்க. நாம தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி சொன்ன குருவி பிறகு தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி அது குழந்தைங்களும் வழியில கண்ணாடியால அழகான வீடு இருக்கிறத பார்த்தாங்க. உடனே இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. அந்த வீட்டோட கதவு திறந்திருந்துச்சு. அம்மா, இந்த வீட்ல யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா குழந்தைங்களா, எனக்கு அப்படிதான் தோணுது. பிறகு சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அம்மா அம்மா, இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே குளிரவே இல்ல. ஆமாமா, எனக்கும் குளிரே தெரியல. ரொம்ப ஜாலியா இருக்கு. குளிர் காத்தால கண்ணாடி வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அதனாலதான் நமக்கு குளிரவே இல்ல. அம்மா அம்மா, இந்த வீடு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம இங்கேயே தங்கிடுவோம். ஆமாமா, நமக்காக வீடு எதுவும் கட்ட வேண்டாம். இந்த வீட்டையே நம்ம வீடாக்கிப்போம். குழந்தைங்களா, இந்த கண்ணாடி வீட்டுல நம்ம நிரந்தரமா தங்க முடியாது. வேணும்னா உங்களோட ஆசைக்காக கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருக்கலாம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க 3 பேரும் பிறகு அந்த வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கொஞ்ச நாள்ல சோனா குருவியோட குடும்பம் ஒரு கண்ணாடி வீட்டுல குடியிருக்கிற விஷயம் காங்களுக்கு தெரிய வந்துச்சு. காலுஜி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம கூட வந்த சோனா குருவி இப்ப ஒரு கண்ணாடி வீட்டுல குடியிருக்குதான். அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கான். அப்படியா? ஆமா, எனக்கு அந்த வீட்டை உடனே பார்க்கணும் போல இருக்கு. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவியோட கண்ணாடி வீட்டை பாக்குறதுக்காக அங்க இருந்து பறந்து போனாங்க. காங்கள் 2 பேரும் அந்த கண்ணாடி வீட்டுக்கு போனப்ப சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட போயிருந்தது. காலுஜி, சோனா குருவி உணவு தேட போயிருக்குன்னு நினைக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போவோம். பிறகு காங்கள் 2 பேரும் அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள போனாங்க. காலுஜி, இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே குளிர் சுத்தமா தெரியல. கொஞ்சம் கதகதப்பா இருக்குது. நமக்கு கிடைச்ச வீட்டை விட இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. கோரி, அப்படின்னா இந்த கண்ணாடி வீட்டை சோனா குருவி கிட்ட இருந்து நாம எடுத்துப்போம். நாம குடியிருக்கிற வீட்டை சோனா குருவிக்கு கொடுத்துருவோம். காலுஜி, உங்க ஐடியா ரொம்ப சூப்பர். அப்படியே பண்ணிடுவோம். இந்த சமயத்துல அந்த காட்டுல இருந்த மைதானத்துல சோனா குருவி தான் குழந்தைங்க கூட தானியங்களை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு கிளி வேகமா பறந்து சோனா குருவி கிட்ட வந்துச்சு. குருவி குருவி, நீ குடியிருக்கிற கண்ணாடி வீட்டுக்குள்ள 2 காகங்கள் போய் இருக்காங்க. சீக்கிரமா போய் என்னன்னு பாரு. குழந்தைங்களா, சீக்கிரமா கிளம்புங்க. இல்லன்னா அந்த காங்கள் 2 பேரும் நம்ம வீட்டை அபகரிச்சுப்பாங்க. இப்படி சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இவங்க அங்க போனப்ப கோரிக்காக வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தது. சோனா, இந்த கண்ணாடி வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டுல குடியிருக்க போறோம். நீ உன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்களோட வீட்டுக்கு போயிடு. முடியாது, என்னோட குழந்தைங்களுக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செய்து நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. அது எப்படி போக முடியும்? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு எங்களுக்கு தான். இப்படி சொன்ன கோரிக்காக வீட்டுக்குள்ள போய் கதவை தாழ்பால் போட்டுடுச்சு.
பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் சோனா குருவியும் அது குழந்தைங்களும் அங்கேயே காத்திருந்தாங்க. ஆனா காங்கள் கதவை திறக்கவே இல்லை. இந்த சமயத்துல ராத்திரி ஆயிடுச்சு. இதனால வேற வழி இல்லாத சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கொட்டுக்கிட்டு காங்களோட வீட்டுக்கு போயிடுச்சு. அன்னைக்கு நடுராத்திரி நேரத்துல காங்கள் 2 பேரும் தங்களுடைய வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு மரக்கிள்ள உள்ள முறிஞ்சி அந்த கண்ணாடி வீடு விழுந்துருச்சு. அதனால அந்த கண்ணாடி வீடு சுக்குநூறா உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த கண்ணாடி இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக்கிட்டாங்க. காலேஜே இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த வீடு இப்படி உடையும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நாம நம்ம வீட்டுல இவ்வளவு நாள் நிம்மதியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உன்னோட முட்டாள்தனமான ஆசையால தான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. காலேஜே நமக்கு இந்த கண்ணாடி வீடு வேண்டாம். வாங்க நம்ம பழைய வீட்டுக்கே போயிடுவோம். பிறகு எப்படியும் அங்க இருந்து வெளியே வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி இருக்கிற வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. ஜன்னல் வழியா வெளியே ஏற்றி பார்த்த சோனா குருவி காங்கள் வாசல்ல நிக்கிறத பாத்துருச்சு. குழந்தைங்களா சத்தம் போடாம இருங்க. அந்த காங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாம இப்ப ஏதாவது பேசணும். இந்த வீட்டையும் அவங்களே எடுத்துட்டாங்க. காங்கள் 2 பேரும் நிறைய நேரம் வாசல்ல இருந்து சோனா குருவிக்கு கால் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா சோனா குருவி கதவை திறக்கவே இல்லை. இதனால சோர்ந்து போன காங்கள் 2 பேரும் அங்க இருந்து பயந்து போனாங்க. அன்னைக்கு ராத்திரி காங்கள் 2 பேரும் குளிர்காத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதே சமயம் சோனா குருவி காங்களோட வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு. காலேஜே குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால தாங்க முடியல. நாம பேசாம இந்த வீட்லயே இருந்திருக்கலாம். கண்ணாடிக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு போனது பெரிய தப்பு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு குளிர் தாங்காம அப்படியே மயக்கமாயி கீழே வந்துருச்சு. கோரி கோரி எழுந்திரி, என்னாச்சு உனக்கு? காலேஜே எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப குளிருது. ஏதாவது சூடா குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரு டீ வாங்கிக்கிட்டு வர முடியுமா? கோரி, இந்த காட்டுல எந்த கடையும் கிடையாது. நீ என் கூட வா. நான் சோனா குருவி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கறேன். அது கண்டிப்பா கொடுக்கும். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கோரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. காங்களே எதுக்காக மறுபடியும் இங்க வந்தீங்க? எங்களை நிம்மதியா வாட விட மாட்டீங்களா? என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். சோனா, நீ சொல்றது சரிதான். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிரு. அதே சமயம் இந்த வீடும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க செஞ்ச தவறுக்கு எங்களுக்கு அதுதான் தண்டனை. ஆனா இப்ப என்னோட மனைவியோட உயிரை காப்பாத்து. அவளுக்கு சுட சுட ஒரே ஒரு டீ போட்டுக்கிட்டு வந்து கொடு, அது போதும். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுச்சு. பிறகு காங்கள் மேல பரிதாபப்பட்ட சோனா குருவி கோரிக்காகத்துக்கு டீ தயார் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. மழையில போய் உட்கார்ந்து இருந்த கோரிக்காக பிறகு அந்த டீயை குடிச்சது. டீயை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, நீ இந்த வீட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீயே இருந்துக்கோ. நாங்க செஞ்ச தவறுக்கு கொஞ்சம் எல்லாம் நாங்க ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல வாழ போறோம். நான் நினைச்சதை அடையணுன்றதுக்காக உனக்கு தொல்லை கொடுத்தேன். அந்த தொல்லைக்கு இயற்கை கொடுத்த தண்டனை தான் இப்ப நாங்க வீடு இல்லாம நிக்கிறோம். இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி போன இவங்க அவங்களுக்காக ஒரு சின்ன கூட்டை கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க. காலேஜி இன்னும் கொஞ்ச நாள் இந்த கூட்டுல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நமக்காக ஒரு மர வீட்டை கட்டிக்கலாம். கோரி, எனக்கு மர வீடே தேவையில்லை. நீ இப்படி மனசு மாறி பேசுறத கேட்டாலே நான் சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிட்டு காலுக்காக சிரிக்க ஆரம்பிச்சு கோரிக்காகவும் சிரிப்புல கலந்து வச்சு